நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைகளில் எழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற தக்க சிறு பிறைநிகளும் தரித்தனரும் திலகமுமே எத்திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழனங்கே 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 உன் சீரிழமை திறவயந்து செயல் மறந்து வாழ்த்துவதே. என் நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக பெருமக்களே, சுப்பிரமணிய சித்தர் சன்னதியில் இருந்து சில தமிழை பற்றியும் தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மக்களை பற்றியும் சில வார்த்தைகளை உங்களிடம் கூறுகிறேன். முதலில் கரூர் மாவட்டத்திலே அரவக்குறிச்சி செல்லும் வழியிலே நாகம்பள்ளி பிரிவு தகரக்கோட்டை என்னும் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இவர் 15 ஆண்டுகள் ஆகிறது. யார் கண்களுக்கும் புலப்பட மாட்டாமல் இருந்தார். சிறுகாலங்களுக்குள் இவர் எல்லாவற்றையும் தெரிந்து எல்லோரும் இவரை வணங்க ஆரம்பித்து தினசரி 500-1000 பேர் வந்து தரிசித்து அவர்களுடைய குறைகளை நீக்கி செல்கிறார்கள் என்பது உண்மை. கரூரிலே கொங்கு நாட்டிலே சிவஸ்தலங்கள் 7, கொங்கு ஸ்தலங்கள் 7 இருக்கிறது. அதுதான் கரூர் தான் முதல் ஸ்தலம். ஆதி கரூர், அடுத்தது வெஞ்சமாங்கூடல், பாண்டி கொடுமுடி, திருச்செங்கோடு, பவானி, அவனாசி, திருமுருகம்பூண்டி என்று சமயக்குறவர்கள் 7 ஸ்தலங்களிலும் பாடல் பெற்ற தலம். அப்பேற்பட்ட கரூர் ஜென்ம பூமி, ஆன்மீக பூமி. அதிலே 3 சித்தர்கள் அடக்கமாகியிருக்கிறார். 4வதாக இவர் இங்கு அவதரித்திருக்கிறார். நாம் தமிழ் மண்ணிலே பிறந்து தமிழை மறக்கக்கூடாது. சித்தர்கள் சாதி மதம் பேதம் இல்லாமல் தான் வாழ்வார்கள். இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று நினைக்க மாட்டார்கள். எல்லோரையும் ஒரே மனதாக பார்ப்பவர்கள் தான் சித்தர்கள். அப்படி இருக்கையிலே நீங்கள் எல்லோரும் இந்த சித்தரை வணங்குங்கள். நமக்கு முன் இருந்த அறிஞர்கள், பெரியவர்கள், கலைஞர்கள் எல்லோரும் தமிழை அதிகமாக போராடி இருக்கிறார்கள். ஆகையால் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த மொழியை நீங்கள் கடைப்பிடியுங்கள். அதற்கு எந்த தடையும் இல்லை. தமிழ் மொழியை மறந்து விடாதீர்கள். தமிழ்தான் கடவுள் மொழி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். ஔவையார் சொன்னார், அறம் செய்ய விரும்பு அப்படின்னார். தர்மம் செய்யுங்கள். அன்பும் அறனும் உழைத்தாயும் இல்வாழ்க்கையும் பண்பும் பயணம் எது என்று திருவள்ளுவர் அழகாக சொன்னார். 1330 குறளின் திருவள்ளுவரை நமக்கு கிடைத்த கடவுள் அவர். அதை படித்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை அறிந்து நடக்க வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்தவன் இன்னொருவனுக்கு உதவி செய்யத்தான் பிறந்திருக்கிறான். அதை முதலில் நாம் நினைக்க வேண்டும். அவன் இன்னொருவனுக்கும் என்று இப்படி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் செய்துதான் தர்மம். தர்மம் செய்தால் எந்த வீணாக அடைய மாட்டோம். நல்ல வழியே அடைவோம். மேலும் தமிழை பற்றி நான் உங்களிடம் கூறிவிட்டேன். கடைசியாக நமக்கு சித்தரை வணங்கினால் என்ன பலன் அப்படிங்கிறதை கூறுகிறேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டம் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் பரிசொல் ஒன்றின்றில் அதுவும் உந்தன் விருப்பன்போ என்று ஒரு மாணிக்கவாசகர் சாமிகள் பாடினார்கள். அதாவப்பட்டது நமக்கு என்ன வேணுங்கிறது சித்தர்கள் மூலியமாக ஆண்டவன் அவருக்கு அருள்வளிப்பார். அவரிடமிருந்து இவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் உண்மையிலும் உண்மை. மேலும் இவரை தவறான செய்திகளில் பரப்புவர்களை நம்பாதீர்கள். நேரில் சந்தியுங்கள். உங்களுடைய ஆசையை வாங்கிக் கொண்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.
மாதிரி எடுத்தார். அம்மா நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வரீங்களா? சரி சரிங்க. வேண்டி இருந்தீங்களா? பிரியப்பட்டு சரிங்க. ஆமாங்க வா இங்கே பாருங்க ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் இங்கே கட்டு கொடுத்துட்டீங்க. போதும் போதும் அதிர்ஷ்டம் வேண்டாம். தேன் முட்டை மட்டும் ஒன்று மட்டும். சரிங்க. சொல்ல முடியுங்களா? ஒரு நிமிஷம் சொல்ல முடியுங்களா? போன வாட்டி வந்து இருங்க ஒரு நிமிஷம். அதவே இருங்க இருங்க. திருப்தியாக இருந்துச்சு என்னங்க? திருப்தியாக இருந்துச்சு மனசுக்கு. சரி மறுபடியும் போய் ஐயாவை பார்த்துட்டு சரி ரொம்ப சந்தோஷங்க.
கண்ணை கவர்ற மாதிரி எடுத்தார். அம்மாவை